ஏண்டா அப்போ ஊர் வரமாட்டேங்கிற? என்னங்க பண்றது? உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னம்மாவுக்கு பிடிக்கல, சின்னம்மாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கல, உங்க 2 பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பையன் கைத்தடின்னு சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ கல்யாண வயசு, மோகினி மிரிக்கிற வயசு, முட்டை விடுற பக்குவம், மூக்கு சிவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்தோன் சாயப்புள்ள சொல்லிட்டாருங்க. அதனால ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க காசா பணம் ஆசீர்வாதம் தானே. ஏன்னா அவனும் ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துட்டு பச்சையா கேக்குறோம். காலகாலத்துல பண்ணலன்னா கண்ணா அப்படின்னாலும் நடப்பானுங்க. அடுத்த கமிஷனுக்கு அச்சாரம் போடுவியா? நான் அச்சாரம் போடலன்னாலும் பெரிய முருகால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதுக்குள்ள புகுந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது குடுன்னு குத்துவானே. 200 ரூபாய் ஓடு மாட்ட 300 ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. ஆமா சொன்னா. அதே இந்த பணத்தை வச்சு முன் பக்கம் ஓட்ட மாத்திக்குங்க ஐயா. ஐயாவுக்கு பேரம் பிறந்த உடனே அதை சொல்லி பின்னால புரட்டிக்கலாம். வேண்டாம் அந்த குறைவதுக்கு இந்தா வாங்கிக்க, ஒழுங்கா நடந்துக்க. நீங்க நம்ம வேலைக்கு வந்துட்டியா? இந்த ஊர்ல தானே இருப்பேன். நாங்க புறப்படுறோம். சரி போயிட்டு வரோம். எங்க மீனா எங்க? தங்கச்சி முன்னாடியே கார்ல குந்திக்கிட்டு. அதை கூப்பிடுறா, சம்சாரம் பண்ணா வேணாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் சீதா. சரி வரேன். ராஜு நீயும் புறப்படும். சீதா ஊருக்கு போனதை லெட்டர் போடுமா? அப்ப நாங்க வர்றேங்க. கல்யாணத்தை அமோகமா நானும் விநாயகரும் இருந்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துக்கே 300 ரூபாய் ஆயிரம் போல இருக்கு. இப்பவே கவனிக்கிறீங்களா? அப்புறம் கவனிக்கிறீங்களா? வா சொல்றேன். மாப்பிள என்ன பொண்ணாட நீங்களா என்ன கூச்சு பண்றீங்களா? நீ ஃப்ரீயாது வரேன். மாப்பிள்ளை கொடு. Wish you a happy married life. I heard that your husband is an MA degree holder. Meena, really you are a lucky girl. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச வராதுங்க. I am sorry. ஏன் மானத்தை வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாதா? ரொம்ப நேர்மைங்கிறத காட்டிக்கணும் போல இருக்கு. வாங்க. ஹலோ. மீட் மை ஹஸ்பண்ட். Oh, are you a doctor or engineer or lawyer? He feels very shy. That's all right. கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டாவது இருக்க கூடாதா? நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இன்னும் யாராரு சமாளிக்கணுமோ? கோமாளி 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 காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா. உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா. உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. உள்ளம் செய்த கோமாளித்தனத்தில் காதல் பிறந்தது. உள்ளம் செய்த கோமாளித்தனத்தில் காதல் பிறந்தது. காதல் செய்த கோமாளித்தனத்தில் ஜோடி சேர்ந்தது
ஐயா ஜோடி சேர்ந்தது காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது அழுகிற கூட்டம் வாழ்கிற இடத்தில் சிரிப்பவன் கோமாளி அறிவற்ற கூட்டம் அருகில் இருந்தா அறிஞனும் கோமாளி படித்ததை எல்லாம் பயன்படுத்தாதவன் முதல் தர கோமாளி ரொம்ப படித்தவன் போலே நடிப்பவன் உலகில் எந்நாளும் கோமாளி காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது கோமாளி 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 யுடலி 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 யுடலியுடி யுடலி 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 யுடலியுடி யுடலி 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 யுடலியுடி காசுக்கும் பணத்துக்கும் ஆசை இல்லாமல் வாழ்பவன் கோமாளி வரும் காலத்தை கையில் பிடித்துக் கொள்ளாமல் அலைபவன் கோமாளி ஆசை இல்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி ஆசை இல்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் எந்நாளும் கோமாளி தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் எந்நாளும் கோமாளி காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது கோமாளி 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 என்ன மறுபடியும் எங்க உட்காந்த ஆம்பளைங்க எனக்கு தெரியாதுப்பா. என்னம்மா உனக்கு தெரியாம எங்க போனாரு? என்னங்க போய் பாருங்க. அப்பா என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க வானத்துல கட்டி இருந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சு தரமட்டமா போயிடுச்சு. யார படிச்சவரு பண்புள்ளவரு அறிவாளின்னு நாமெல்லாம் நம்பி இருந்தோமோ அவரு படிக்காதவர் மட்டும் அல்லப்பா, பயங்கரமான மரடர். அந்த மொட்டை கடதாசில எழுதிருக்கிற அத்தனை குணங்களும் அவர்கிட்டதான் இருக்கு. என்ன கோபால் முரடனா? படிக்காதவனா? ஆமாப்பா, அவங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்காரு. அவர் சொல்லி கொடுத்த கேள்வி எல்லாம் கேட்டுதான் நம்மள ஏமாத்திட்டாரு. இந்த கதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அவரே தான் சொன்னாருமா. அதுக்காக நீ அவர் ஏதாவது சொன்னீங்க? இல்லம்மா, இங்க வந்ததுல இருந்து நான் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் அதான் போயிருக்காரு. சுமார் இந்த சூட்சம் உனக்கு தெரியாது. கோபால் நம்ம மீனாவை பார்த்ததும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனாலதான் மொட்டை கடதாசி எழுதி உங்க அண்ணனை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை நமக்கெல்லாம் உண்டாக்கிட்டாரு. மூணு வாய ஒரே பொண்ணு உங்க அப்பா அளவுக்கு மீறின செல்லம் கொடுத்து உன்னை பிஏ வரல படிக்க வச்சுட்டாரு. நீ பீரோ நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்க. இதை தவிர உலகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, ஏன்னா நீ உலகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்க பாரு. பாவம் மனசு உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கு. அதுக்கிட்டு போய் என்ன கத்துற? போமா ஒரு ரெஸ்ட் எடுத்து. இத பாருங்க, மருவுக்கு வந்த மாப்பிள்ளை கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற விஷயம் வெளியே வர்றதுக்குள்ள நீங்க பொண்ணை அழைச்சிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு அவரை நல்ல முறையா சமாதானப்படுத்திட்டு வாங்க. யாருகிட்ட இந்த வார்த்தையை சொல்ற? அந்த முட்டாள் என்ன ஏமாத்துறதோடு என் பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டா அவன் வீட்டுக்கு வழி என்ன போக சொல்றியா? அதான் நடக்காது. அப்போ கல்யாணமான பொண்ணை வீட்லயே வச்சிருக்க போறீங்களா? ஆமா, அந்த கோபால் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறவரை உன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல நினைச்சு. கோபால், கோபால், நீ மட்டும் தனியாவா வந்த? மீனா எங்க? மீனா எங்கப்பா? வரலையே. ஏ, ஏதோ பரீட்சை இருக்குதா, அதை எழுதிட்டு வரேன். அம்மா, நீயாவது 2 நாளைக்கு இருந்துட்டு வரக்கூடாதா? உனக்கு என்ன அவசரம்?
உனக்கு அந்த ஊர் ஒத்துக்கலைங்க. ஒரு அலாதி பிறவி. மங்களம், ராஜுவும் சீதாவும் இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு நாளைக்கு காலையில வரதா லெட்டர் வந்து. அப்படியா? அவங்க அப்பே தகரட்டப்பா தரகரு எங்க போயிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ ஹவ் டு யூ டு டூயிங் வெல் கம் ஆன் உருகுடுப்புக்காரன் பாஷையில பேசுறேன். என்ன மரத்தடியில நிக்கிற? ஐயா பக்குவமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இந்த இடத்த வாங்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிறேன் ஐயா. உங்ககிட்ட எதிரா பணம்? ஐயா நீ என்ன நினைக்கிற? காவி வேட்டின்னு நினைச்சியா? இந்தாயா 1,00,000 ரூபாய்க்கு அதிபதியா 1 lakh. எங்க பேங்க்ல இருக்கிறத சொல்றியா? அட என்னய்யா நீ, நான் சின்ன பையனா இருக்கிறேன், எனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு சொல்லி எங்க ஐயா 1,00,000 ரூபாய் இன்சூர் கம்பெனில போட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் அவன் கையில குடுங்கடான்னு போயிருக்காருயா. அப்போ ராவ் பகதூர் வீட்டுல அட என்னய்யா நீ, ராவ் பகதூர் எங்க அப்பா ஒன்னா ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க ஐயா. இந்தாயா ராவ் பகதூர் இந்த பையனை பாத்துக்கன்னு எங்க அப்பா சாபர காலத்துல கொண்டு வந்து விட்டாரு. அவங்க வீட்டுல ஐயா செக்ரட்டரி ஆளினால் டாப் குக்கிங் இம்பாசிபிள்யா. அப்படியா? சரி, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஐயா. நல்ல நாகப்பழம் மாதிரி கருப்பா ரெட்ட சடை போட்டுக்கணும், 12 வயசுல ஒரு பொண்ணு தேவையா. எதுக்கு? என் வாழ்க்கை துணைவியா வர்றதுக்குயா கேக்குறீங்க? அது நம்ம கிட்ட இருக்க. போட்டோவை பரட்டு பாத்துறேன். போட்டோவுல இல்ல, முதல்ல உன்ன போட்டோ எடுக்கிறேன், எல்லார்கிட்டையும் காமிக்கிறேன். அச்சப்பையா ஏதாவது பயப்படுது, ஏதாவது ஒதுங்குது, ஏதாவது ஒத்துக்குது. நமஸ்தே பையா. ஒரு பணக்கார போஸ்ட். ஏவண்டி இது காவலா கடை இது பைலான் போஸ்ட். சொல்றேன் నేను வரைஞ்சு நீங்க మనసుல ஆயல. ஐயோ இன்டர்நேஷனல் பாஸ் ஐயா. யூ கேன் கலகட்டா சைனா எல்லாம் படிச்சிருக்கேன். பல பண்ற பாஷா தெரியுது. நெல்லு நெல்லு. தேங்க்ஸ்.